அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். பொதுவாகவே நம்ம ஒரு வண்டி வாகனத்தை மாத்தலாம் அப்படிங்கும் போது நம்மில் பல பேருக்கு ஒரு குழப்பம் வரும். ஆல்ரெடி ஒரு வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது டூ வீலராக இருந்தாலும் 4 சக்கர வாகனமா இருந்தாலும் ஒரு சந்தேகம் மனசில் இருக்கும். புது வண்டி மாத்திக்கலாமா, பழைய வாகனத்தை பயன்படுத்தலாமா, அல்லது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு பழைய வாகனமே வாங்கிக்கலாமா, செகண்ட் வாங்கிக்கலாமான்னு ஒரு எண்ணம் வரும். இது ஜாதகத்துல பார்த்து அதை முடிவு பண்ண முடியுமானா தாராளமா நீங்களே பார்த்து அதை முடிவு பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு வாகனத்து மேல மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருக்கும், அதான் ஆர்வம் இருக்கும். ஒரு ரோட்ல ஒரு வாகனத்தை புதுசா பார்த்தா அந்த வாகனத்தை பற்றின யோசனை டக்குன்னு வரும், இந்த மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். அப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடம் தான் வீடு, வாகனம், கல்வி, தாய், தன் சுகத்தை குறிக்கூடிய இடம். அந்த இடத்துல சுக்கிரன் மாதிரி ஒரு சுபகிரகம் இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமாக புது வாகனத்துக்கு போகலாம். ஒருவேளை அந்த இடத்துல சனி மாதிரி பாவ கிரகங்கள் இருக்கும் பட்சத்துல, சனி, கேது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பழைய வாகனத்தை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. அதுவும் மிக நேர்த்தியாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வாகனத்தை வாங்கி பயன்படுத்தலாம். ப்ராப்பரான சர்வீஸ் சக்காரக்கூடிய ஒரு பழைய வாகனத்தை வாங்கி நீங்க பயன்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா சிறப்பை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாகனத்தை நீங்களே பராமரிக்கிறது. அதாவது நீங்களே கழுவி, நீங்களே தொடச்சு, நீங்களே அதை சுத்தபத்தமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது இன்னுமே உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா சனியை பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்த நீங்க செய்யறீங்களோ, உங்க கை அழுக்காகிற அளவுக்கு அதை நீங்க சுத்தம் பண்றீங்களோ, அது உங்களுக்கு கண்டிப்பா சிறப்பு கொடுக்கும். வாழ்க வளமுடன்.